வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வள்ளுவர் தேடிய வாசுகி. மனித வாழ்க்கைக்கு துணையாக வருபவர் வாழ்க்கை துணை என்ற கணவன் மனைவி. வள்ளுவர் தன் வாழ்க்கை துணையை எப்படி தேர்ந்தெடுத்தார் என்பதை ஒவ்வொருவரும் தெரிந்து கொண்டால் அதுபோலவே வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுத்து இல்லறத்தை இனிமையாக்கிக் கொள்ளலாம். வள்ளுவர் என்ன செய்தார் என்று பார்ப்போம். மணலை ஒரு சிறு மூட்டையாக கட்டி தோளில் போட்டுக்கொண்டு இந்த மணலை சோறாக சமைத்து கொடுக்கின்ற பெண்தான் என்னுடைய வாழ்க்கை துணை என்று தேடி அலைந்தார் வள்ளுவர். மணலை சோறாக்க முடியுமா? இவரை பைத்தியம் என்றுதான் மக்கள் பரிகாசம் செய்வார்கள். பல பெண்கள் பெற்றோர்கள் ஒதுங்கி போக ஒரு நாள் ஒரு ஊரில் ஒரு வீட்டு திண்ணையில் ஓய்வுக்காக ஒதுங்கினார் வள்ளுவர். அந்த வீட்டு பெரியவர் இவரை உபசரித்து இந்த ஊருக்கு வந்த நோக்கம் என்ன என்றெல்லாம் நலம் விசாரித்த போது வள்ளுவர் சொன்னார், எனக்கு திருமணத்திற்கு ஒரு பெண்ணை தேடிக்கொண்டிருக்கிறேன் என்றார். என்னப்பா பெண்ணுக்கா பஞ்சம், அங்கிருந்து இவ்வளோ தூரம் பல ஊர்களை கடந்து வந்திருக்கிறியே என்றார் பெரியவர். வள்ளுவர் சொன்னால், இல்லை, நான் ஒரு நிபந்தனை வைத்திருக்கிறேன், அதன்படித்தான் நான் பெண்ணை தேர்ந்தெடுப்பேன், அதனால் தான் அதற்கான பெண்ணை தேடிக்கொண்டிருக்கிறேன் என்றார். என்ன நிபந்தனை என்றார் அந்த பெரியவர். எந்த பெண் இந்த மணலை சோறாக மாற்றி கொடுக்கிறாளோ அவளையே என் மனைவியாக நான் திருமணம் செய்து கொள்வேன் என்றார் வள்ளுவர். இவர்கள் பேசிக்கொண்டதெல்லாம் வீட்டுக்குள்ளே இருந்து கேட்டுக்கொண்டிருந்தார் வாசுகி, வள்ளுவர் தேடிய வாசுகி. அவர் அப்பாவிடம் சொன்னார், அப்பா அந்த மணலை வாங்கி கொடுங்க, நான் அதை சோறாக்கி படைக்கிறேன் என்றார். பெரியவருக்கும் வியப்பு, என்னடா இது, இந்த பையன்தான் லூசுன்னு நினச்சா இந்த பொண்ணு லூசு மாதிரி பேசுகிறாளே. இருந்தாலும் ஒன்றும் சொல்லாமல் என் பெண்ணுடைய மணலை சூறாக்கி தருவதாக சொல்லுகிறாள், கொடுப்பா என்று வாங்கி மணல் மூட்டையை மகளிடத்தில் தந்தார் பெரியவர். வாசுகியை அந்த மணலை வாங்கி கொண்டு போனார். கொல்லைப்புறத்திலே மணலை கூட்டிவிட்டு வீட்டில் இருந்த அரிசியை எடுத்து உணவு சமைத்து பரிமாறினார். வள்ளுவரும் உணவு உண்டார், வாசுகியை திருமணம் செய்து கொண்டார். வாழ்வின் இறுதி நாள் வரை எப்படி மணலை சோறாக்கினாய் என்று வள்ளுவரும் கேட்கவில்லை, இப்படித்தான் மணலை சோறாக்கினேன் என்று வாசுகியும் சொல்லவில்லை. சரி, இருவரும் என்ன புரிந்து கொண்டார்கள்? ஏன் இதை பற்றி திருமண வாழ்க்கை காலத்தில் கேள்வி கேட்கவில்லை என்றால், இங்கே தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு நுட்பம் இருக்கிறது. மணலை சோறாக்க முடியாது என்பதை நிச்சயமாக தெரிந்து ஏற்றுக்கொள்வதும், மணலை சோறாக்க முயற்சிக்காமல் வாழ்வதும் தான் அறிவுடைமை. இப்போ பலருடைய குடும்பங்களிலே சொன்னால் கேட்க மாட்டாங்க என்று தெரியும், இருந்தாலும் கடைசி வரைக்கும் அதை சொல்லி சொல்லி சண்டையிடுகின்ற குடும்பங்கள் எத்தனை. அப்போ இவர்கள் இப்படித்தான் என்றால் அப்படித்தான் இருப்பார்கள். அதை சில பிறவி குணத்தை எல்லாம் மாற்ற முடியாது. திருமணம் என்பது ஏதோ பெரியவர்களாக பொருத்தம் பார்த்து முடிவு செய்து மனம் நடத்தி வைப்பதாகவும், இல்லற வாழ்க்கை சொர்க்குலகமாக போகிறது என்ற கற்பனை எல்லா வயது வந்த ஆண் பெண்ணுக்கும் உண்டு. ஆனால் யதார்த்தத்தில் எதிர்பார்க்கின்ற சொர்க்கமும் அமையலாம், எதிர்பாராத நிலையிலே நரகமும் அமையலாம். நல்ல பதிவுகள் இருந்தால் நல்ல வாழ்க்கை துணை அமையும்.
அழுக்கு அதிகம் இருந்தால் அடித்து துவைக்க ஆள் வரும். கணவன் மட்டுமல்ல, மனைவியும் தான். எனவே 2 நிலைகளிலும் இன்னார்க்கு இன்னார் என்று அமைந்தது இறைவனின் வரம். மணமகன் மணமகள் இருவரது கர்மாக்களின் அமலாக்கம், கர்மாக்களின் தீர்ப்பு. இதை உணராததால் எதிர்பார்ப்பு அதிகமாகி சகிப்புத்தன்மை குறைவதால் பிரச்சனைகள் தலையெடுக்கின்றன. படிப்பு, அந்தஸ்து, நல்ல வேலை, கை நிறைய சம்பளம் எல்லாம் இருந்தும் திருமண வாழ்வை ஏற்றுக்கொண்ட தம்பதி இணக்கமாக வாழ முடியாததற்கு காரணம் என்ன என்றால், இந்த இயற்கை நீதிகளை பற்றிய அறிவை அறியக்கூடிய விளக்கங்களை, பயிற்சிகளை பெறவில்லை என்பதுதான். அதனால் கணவன் மனைவிக்கு பல சிறப்புகள் இருந்தும் வாழ்க்கை இன்பங்களை முழுமையாக துய்ப்பதற்கு பதிலாக தங்கள் வாழ்க்கையையும் இழந்து தங்களது பெற்றோரின் மன நிம்மதியையும் கெடுத்து விடுகிறார்கள். மற்றவர் குறைகளை ஏற்றுக்கொள்ளும் பக்குவம் வேண்டும். எதிர்பார்ப்புகளை குறைத்து ஒருவருக்கொருவர் ஒத்து வாழக்கூடிய சகிப்புத்தன்மையை வளர்த்து கொண்டு வாழ்வை வளப்படுத்திக் கொள்ள வேண்டும். முதல் பார்வையிலே காதல், முதல் சண்டையிலே விவாகரத்து என்பது பொறுப்பற்ற அரைவேக்காட்டுத்தனத்தையே காட்டும். இதை 1953 நினைக்கிறேன், அந்த காலத்தில் வந்த ஒரு திரைப்படத்திலே கண்ணதாசனுடைய பாடலே ஒரு 4 வரிகள் வரும். மணமாலை தனை சூடி உறவாடுவார், மனம் மாறாமல் பல காலம் விளையாடுவார், ஒரு கால தமிழ்நாடு இதுதானடா, இதை உன் கால தமிழ்நாடு அறியாதடா என்று குழந்தைக்கு ஒரு தாய் தாலாட்டு பாடுகின்ற பாடலில் இந்த கருத்து வரும். எனவே இதை புரிந்து கொண்டு நம்முடைய வாழ்க்கையை, திருமண வாழ்க்கை இல்லறமாக நல்லறமாக மாற்றி அமைத்து கொள்ள வேண்டும். அதற்கு தகுந்த கருத்துக்களை நாம் படிக்கவும் சிந்திக்கவும், நாம் பெற்றதை மற்றோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும். அந்த வகையில் இதை நாம் பயன்கொள்வோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். வாழ்க வளமுடன். ஸ்கை வேதாத்திரியம் அமுதம் சேனலுக்கு இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணின அனைத்து அன்பர்களுக்கும் மிக்க நன்றி. வாழ்க வளமுடன். அனைவரும் வேதாத்திரிய தத்துவங்களை உலகறிய செய்வோம். இந்த சேனலை உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் செய்து பயன்பெறுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.